எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜெயிச்சிருக்கிற நம்ம தமிழ்குமார் சார் அவருடைய அணிக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சார் நமக்கெல்லாம் செட் ஆகா சார். அது என்னென்னா, ஏன் வேணான்னு சொன்னவங்களுக்கு சொன்னேன், இந்த ஊர்லேயும் சொல்லிடுறோம் ஒரு தடவை. ஏதாவது பஞ்சாயத்துன்னு உட்காந்து அந்த பஞ்சாயத்தில் தீர்ப்பு வழங்க போய் அப்புறம் நம்ம படத்துக்கு அதை செஞ்சிருவான்னு பயத்துலாம் வேணாம்னு சொன்னேன். இன்னும் ஏதோ பொறுப்புன்னு ஒன்று கொடுத்தா அந்த பொறுப்பாக செய்யணும்ல. அப்புறம் அந்த பொறுப்பாக செஞ்சேன்னா அப்புறம் நம்மளை எதுக்கு அப்படின்னா செய்யலை. அதனால் வேணாம் தான் சார். மற்றபடி நீங்கள் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார், எல்லாத்துக்கும் நன்றி. இந்த முதல்ல இந்த பியாண்ட் பிக்சர்ஸ்லாம் ஆரம்பிக்கிறேன். சகோதரர்களே, ரொம்ப அழகாக பேசுனீங்க, நல்லா இருந்தது. எந்த தயாரிப்பாளர் புதுசாக வந்தாலும் உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. வருக என்னை வரவேற்கிறோம். சினிமா ரொம்ப அற்புதமான தொழில், பயப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும். எப்படி ஒரு இது அட்வைஸ் இல்லை, என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். எப்படி ஒரு படம் பண்ணுற இயக்குனர் எப்படி உருவாகுதுன்னு படிக்கிறாரோ, நடிகன் எப்படி படிக்கிறாரோ, அதே போல் தயாரிப்பாளர் வியாபாரத்தையும் ஸ்கிரிப்டையும் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் தான் நீங்கள், படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா படம் பண்ணுங்கள். இந்த படத்தில் மரியா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் மரியா, உங்களுக்கு ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. இங்கே ஒரு சார் பேசினார், ஹாப்பி டைட்டிலே ஒரு ஹாப்பி இருக்குது. எனக்கு காலையில் சன் டிவியில் ஜோசிங் கேட்குற மாதிரி இருந்தது சார். ஆனால் நல்லா இருந்தது, அது ஹாப்பியாக இருந்தது. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஜிவிக்கெலாம் என்றைக்குமே ஜிவி எப்பவுமே ஸ்கூல் பையனாகவே நடிக்கலாம் போல இருக்கு. ஜென்சி அதுக்கு முன்னே 90s எடுத்தாலும் சரி, ஜென்சி எடுத்தாலும் சரி, 50 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி, ஜிவி ஸ்கூல் பையன் நடிச்சிட்டு இருப்பார். நல்லா இருக்கு தெளிவா, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணே க்யூட்டாக இருக்கீங்கண்ணே, எனக்கு மரியம்ண்ணே ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கீங்கண்ணே. அப்புறம் எனக்கு எப்பவுமே இந்த கேள்வி இருக்கும், ஜிவியே ரொம்ப நல்லா பாட்டு போடுவார், ஆனால் ஜஸ்டினுக்கு அந்த இது 2வது படம் நினைக்கிறேன். எனக்கு ஜஸ்டின் எனக்கு ரொம்ப நெருக்கம். எனக்கு அவன் பண்ணையார் மத்திலேருந்து பழக்கம். பட் எனக்கு அவன் மேலே அளவு கிடந்த அன்பு இருக்குது, மரியாதை இருக்குது. எனக்கு அவனோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் உரிமையாக எத்தனை மணிக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம், பேசலாம், சொல்லலாம், பாராட்ட முடியும். சும்மா இருக்கா கூட அவன் போய் உட்காந்துருக்கேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜஸ்டினை. ஸோ ஜஸ்டின் ரீசெண்டாக அவனோட சர்வமாயா சரி, நீலோத்தியாக இருக்கட்டும் சரி, அவன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான கம்போசர். நான் அப்போ சொல்லிட்டு இருப்பேன், நான் நினைக்கிற இல்லை எனக்கு தெரிகிற ஜஸ்டின் இன்னும் ரொம்ப பெரிய ஆள்ரா, இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணுன்னு அவன் அதை நோக்கி போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஐ லவ் யூடா ஜஸ்டின், ஐ லவ் யூ. எனக்கு வேறு யார் என்ன சொல்கிறதில்ல. கௌரி உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கௌரி, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதனால் நான் போகிறேன். என்னை கூப்பிட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you, sir. I request the team of Happy Raj to come on stage. ஏன்னா ஒரு ஃபோட்டோ, டீம் ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கவின் சார் வாங்க ப்ளீஸ், வாங்க. Happy Raj team, please join us on stage. வாங்க, ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க, இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட கிளியர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பிரஸ் அண்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். பயங்கரமாக குளிருது, ஒரு ஸ்வெட்டர் எடுத்துன்னு வர மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா எடுத்துகிட்டு வந்திருப்பேன். லைட்டாக பசிக்குது வேறு. மரியா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேலண்ட்டு, ஃபியர்லெஸ்ஸாக இருக்கான். ரோரு ரைஸு என்னடா RRR படத்தோடைய டைட்டில்லாம் சொல்கிறேன். ஃபியர்லெஸ்ஸான டக்குனு மெசேஜ் அனுப்பிச்சான், ChatGPT மாதிரி ஒருத்தர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு. பரவாயில்லடா. பட் உண்மையாகவே இந்த மாதிரி ஒருத்தர் டெலிவர் பண்ணுவாங்க ஒரு படத்தைனா அவங்களுக்கு நான் ChatGPT-யாக இருக்க விரும்புகிறேன். உண்மையாகவே அதாவது த்ரிஷானன் தரல ஒரு எனர்ஜி இருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த A சர்டிஃபிகேட் அப்படி இருக்கும். அந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அழகாக இந்த கேரக்டரில் ஒரு ஃபேமிலி ஆங்கிள்லையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்லையும் எல்லா ஏஜுக்குமே பார்க்கக்கூடிய ஒரு செம்ம ஜாலியான ஒரு படம் கொடுத்துருக்காரு. எப்பவுமே ஒரு டிரெக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இருக்கணும். அதாவது அவங்க கொடுக்குற டயலாகும் அந்த பர்ஃபார்மன்ஸும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகும். அது எனக்கு த்ரிஷானன் தரல ஆதிக்கும் எனக்கும் இருந்துச்சு, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண. அந்த மாதிரி எனக்கு மரியா கிட்ட எனக்கு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. கதை சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர்ஸ் யாரும் கிடைக்கல, நான் நிறைய பேர்கிட்ட அனுப்பிச்சேன், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம்
ஜெயவர்தா அண்ட் ஜெயகாந்த் 2 பேருமே ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க. ஆனால் எனக்கு ஒரு பயம், ஏன்னா புது ப்ரொடியூசர் புது டைரக்டர் பாதியிலே தான் எடுக்காமல் ஓடி போயிடுவாங்களா, இந்த மாதிரிலாம் எனக்கு பயம் இருக்குது. பாதி எடுப்பாங்க, அப்புறம் ரிலீஸ் அப்போ வந்து நீங்கள் தான்ப்பா ரிலீஸ் பண்ணணுன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். நான் வந்து அவர்கிட்டயே சொன்னேன், சார் உண்மையாகவே படம் எடுத்துருவீங்களா, எடுத்து முடிச்சிருவீங்களா அப்படின்னு. சார் நீங்கள் பாருங்கள் சார், நாங்கள் சொன்ன டேட்டில் கண்டிப்பாக முடிப்போன்னு. ஸோ நான் கேப்பில் வந்து லைக் மென்டல் மனதில் போயிட்டுருக்க கேப்பில் ஐ கேவ் த டேட்ஸ். பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவங்க படத்தையே முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. பிஸ்னஸும் முடிச்சிட்டாரு. லைக் ஓடிடி சேட்டலைட் எல்லாமே லாக் பண்ணிட்டாரு. ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்குள்ளே படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஸோ தேங்க்யூ. ஒரு டெபியூ ப்ரொடியூசருக்கு வந்து இவ்வளோ எங்களெல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் போடாமல் நீங்கள் தான் எங்கே பேசணும், நீங்கள் தான் சேட்டலைட் பேசணும், நீங்கள் தான் ஓடிடி பேசணும்லாம் எந்த ப்ரெஷருமே கொடுக்காம அந்த படத்துடைய தன்மையும் படத்தை வச்சுமே படத்தோட மெரிட்லேயே கிடச்சிருச்சு. அதனால மரியாவும் ஜெயகாந்த் ஜெயவர்தா வந்து மெரிட்டில் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. படம் பார்த்த நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்காங்க, சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஐ டாக் அபவுட் மரியம் ஜார்ஜ் சார். சில பேர் சொல்லுவாங்க இந்த படத்துக்காகவே அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்வாங்க. அது வந்து சில படங்களுக்கு நடக்கும், முக்கியமான படமாக இருக்கும், அந்த படத்துக்காகவே அவங்க பிறந்திருப்பாங்க. எவ்வளோ படங்கள் இருக்கும், லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 3ஆம் பிறை அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்காகவே அவர் பிறந்திருக்காரு ஜார்ஜ் சார். இதை நான் சொல்லலை, ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு டாப் ஆக்டர் படத்தை பார்த்து அவரோட சீன்ஸ் பார்த்து அழுதுட்டு சொன்னாங்க. ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரோலும் அவருக்கு வந்து அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ கங்க்ராட்ஸ் ஜார்ஜ் சார். இந்த படத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த படம் முடிச்சிங்கன்னா ஜார்ஜ் சார் உங்கள் கூடவே நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுவீங்க உங்கள் வீட்டுக்கு, அந்த மாதிரி அவர் உங்கள் வீட்டில் வந்து தங்கிடுவார். ஸோ அண்ட் எப்படி சொல்கிறது, அவர் வந்து எனக்கு தெய்வ திருமகள் மதராசப்பட்டினம்லேருந்து எனக்கு தெரியும், அவருடைய அப்கமிங் டைம்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்த ஜார்ஜ் சார் தெய்வ திருமகள் வந்து பாடினீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டுடியோவில் வந்து அந்த கேரக்டர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தவங்க இப்படி வந்து ஒரு கைதி, அப்புறம் இப்போ ஒரு ஹாப்பி ராஜ் பண்ணி ஒரு செம growth. he deserves it for the அந்த அவர்கிட்ட ஒரு எளிமையும் அந்த ஒரு ஒரு ரொம்ப யதார்த்தம் இருக்குது. அந்த அழகு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பி ராஜில் பார்ப்பீங்க. இட்ஸ் அ ஃபிலிம் டெடிகேட்டட் டு ஆல் ஃபாதர்ஸ் டெஃபினட்டாக. அப்புறம் அப்பாஸ் சார், இந்த படம் வந்து யாருக்கு கம்பேக்காக இருக்கு இல்லையோ அவருக்கு வந்து கம்பேக்காக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஸ் சச் எ கிரேட் சோல். உண்மையாகவே ரொம்ப நல்ல பர்சன். அவர் கூட பழகமோ தெரிஞ்சது. ஆக்சுவலி ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் அவர்கிட்ட இன்னும் இருக்குது. சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்குது. அது வந்து நான் மறக்கவே மாட்டேன் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண டேஸ். ஸோ அவருக்காக ஐ ஃபீல் ஹாப்பி ராஜ் ஷுட் டூ வெல் ஃபார் அப்பாஸ் சார். அண்ட் ஹி டஸ் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் அண்ட் ஆல் லாங்குவேஜஸ்னு நான் நம்புகிறேன். அவர் பயங்கரமாக திடீர்னு ஒர்க் அவுட்லாம் போயிடுவார், ஃபிட்னஸ்லாம் சொல்லுவார். நான் இந்த டயட்டில் இருக்கேன், நான் இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ண போகிறேன், நான் என் மசில்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்வாரு. திடீர்னு நைட் ஆனால் பேய் கதைகள்லாம் சொல்லி பயமுறுத்துவார். உண்மையாகவே அவர் வாழ்க்கையில் நடந்த மாதிரி சொல்லுவார். நாங்களும் வந்து அங்கே இதில் கும்பகோணமாக இது பொள்ளாச்சியில் தங்கிட்டு இருந்தோம். ஒரு உண்மையாகவே நைட்டு தூங்க முடியாது, அந்த மாதிரி ரொம்ப ரியலாக சொல்லுவார். அவர் எங்களை பயமுறுத்த சொன்னாரா இல்லை வந்து அவரோட ரியல் ஸ்டோரியான்னு தெரியல. ஆனால் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய கதைகளை கேளுங்க. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் அ கிரேட் கம்பேக் ஃபார் அப்பாஸ் சார். அப்புறம் கௌரி, ஷீஸ் டன் அ வெரி வெரி நைஸ் ஜாப். நல்ல ஆக்டர், வெரி ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு நேச்சுரல், ஷீஸ் அ நேச்சுரல். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் கூட ஒர்க் பண்ணது. உங்களுக்கு ஒரு செம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. அவங்களோட தனி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா the confidence she carries, it's like really really nice. So best of luck to you. And எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் வந்துடுவாங்க. நான் ஏதாவது ஃபிலிம் ஃபேர் வாங்கினேன்னா அவங்க ஒரு ஃபிலிம் ஃபேரோட வாங்க, ஹே என்ன கௌரி என்னங்க அப்படின்னா, அப்புறம் விகடன் அவார்டு வாங்கினா அங்கேயும் இருப்பாங்க, என்ன சார் நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு. நேஷனல் அவார்டு ஒண்டி தான் மிஸ்ஸு, அதுவும் சீக்கிரம் வாங்கிடுவாங்க. எந்த அவார்டு போங்க கௌரி தான். அப்புறம் அங்கே நாங்கள் ட்வின் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்தோம், பியாண்ட் பிக்சர்ஸில் எடுத்து ஷேர் பண்ணாங்க. ஸோ ஷீஸ் கோனா மேக் இட் ரியலி பிக். அப்புறம் பிரார்த்தனா தானே, ஓகே. அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, லக்கி சாமாக தான் இருக்கிறாங்க. அவங்க நடிக்கிற படம் எல்லாமே ஹிட்டு. ஸோ திருப்பி உங்கள் சாமை எங்கள் படத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ, ரியலி ரியலி ஸ்வீட். அந்த படமே அவங்கள வச்சு தான், உண்மையாகவே ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களை வச்சு தான் ஆரம்பிக்குது. எங்கள் டைரக்டர் போயெல்லாம் சொல்ல, எங்ககிட்ட சொல்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லலை. இப்போ முடிஞ்சிடும் சார், இப்போ முடிஞ்சிடும் சொல்லுவான், கடைசி வரைக்கும் அனுப்ப மாட்டான். ஷார்ட் முடிச்சுட்டு டப்பிங்கும் இப்போ முடிப்பேன்னுவான். சூப்பராக இருக்குது சார், ஆனால் நீங்கள் இது பண்ணுங்கள் சார். எனக்கு ஒன்று தான் சொல்கிறான்னு பார்த்தா அதிர்ச்சியிலேருந்து எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணியிருக்கான். பரவாயில்ல, தேங்க்ஸ் டா மரியா. அப்புறம் ஜஸ்டின், நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே அந்த கங்கை அமரன் சார் சாங் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஜஸ்டின், பியூட்டிஃபுல். ஆடினே இருப்பேன் வந்து அவரை பிடிச்சி
நோ ஜஸ்டின் நீ ரொம்ப மெலடி பண்ற, நீ ஒரு டான்ஸ் சாங் பண்ணி அவரை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிருக்கோம், அதுலேயும் ஸ்கோர் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்றது அந்த சீசன் நீங்கள் தொட்டதெல்லாம் 6 ஆகிட்டு இருக்குது, அதனால படமும் ஹிட் ஆகுது. நீங்களும் உங்களுடைய சாமெல்லாம் எங்களுக்கு கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதிர்ச்சி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணுறது. நிறைய லைக் ஜாலியாக எங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பாரு. அதில் எவ்வளோ உண்மை சொன்னார் எவ்வளோ பொய் சொன்னாருன்னு தெரியாது. பட் தேங்க்யூ, இட் வாஸ் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. மணி அவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிமு கோரியோகிராஃபராக உண்மையாகவே இன்டர்வல் பிளாக்ல செம்மையாக கோரியோ பண்ணியிருக்காரு. எனக்கு பார்க்கும்போது தெரில என்னன்னா எல்லா பாட்டுக்கும் இவனே கூப்பிட்டு வராங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல, எல்லா பாட்டுக்கும் வந்துருவா அப்படி. ஷூட்டிங் நடக்குதோ இல்லையோ மணி கண்டிப்பாக இருக்கா அப்படி. எனக்கு வந்து ஐயோ எப்படி வர போது தெரியலையே, நம்ம எல்லாம் நல்ல சீனியர் மாஸ்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் டெபியூட்டன்ஸ். எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும், புது டேலண்டோட ஒர்க் பண்ணணும்னா எனக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ மணி வந்து நான் படம் பார்த்து இன்டர்வல் பிளாக் பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன். உண்மையாகவே தேங்க்யூ மணி. எனக்கு பாபா பாஸ்கர் சாருக்கு அப்புறம் எனக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த இன்டர்வல் பிளாக்கு. கண்டிப்பாக பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு பல அவார்ட் கிடைக்கும். பயங்கர கிரேசியாக பண்ணியிருக்காரு. கானா வினோத் தேங்க்யூ. எங்களுக்கு முதலேருந்தே நான் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாட்டும் பாடி அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ண விதம் தேங்க்யூ. பிகாஸ் யூ வெண்ட் அவுட் ஆஃப் த வே டு ப்ரொமோட் திஸ் ஃபிலிம். வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூ. நீங்கள் இல்லை, நாங்கள் உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வியாக்கி எங்கள் டைரக்டர் எவ்வளோ ஒரு கிரேசியானவரோ அதை விட கிரேசியானவர் வியாக்கி. ஃபோட்டோஷூட் படம் முடிஞ்சிருச்சு, ஃபோட்டோஷூட்டில் வந்து பார்க்குறேன், சார் இப்படி பண்ணுங்க சார் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நான் குதிக்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. வியாக்கியை வச்சுட்டு டைரக்டரே ஒரு வேக்கினா இவன் ஒரு வேக்கியாக இருக்கான், அதான் வியாக்கின்னு பேர் வச்சுருக்காங்க போல இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பட் உண்மையாகவே ஒரு போஸ்டருமே வியாக்கி எனக்கு வந்து சில படங்கள் இருக்கும், அது பேச்சுலரில் ஒரு போஸ்டருமே சூப்பராக பண்ணார் கோபி. டார்லிங்கில் வந்து அமுதன் பண்ணான் அவனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமு. அந்த மாதிரி இந்த படத்தோட ஒரு போஸ்டருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளு வேறு. படம் பார்த்தா இமோஷன் சீன் வந்தால் அழுவார், சிரிப்பார். பின்னாடி அதாவது நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், பின்னாடி உட்காந்துட்டு இடிக்கிறான், தட்டுறான், என்னென்னமோ பண்ணுறான். எனர்ஜியை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்புறம் மதன் டிஓபி எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் டிஓபிஸோட ஒர்க் பண்ணேன். ஏன்னா எனக்கு ராஜீவ் மேனன் சார்கிட்ட கொஞ்சம் அந்த ஒரு வருஷம் ஒர்க் பண்ணதுனால நிறைய சொல்லி கொடுத்துட்டாரு. இப்படி தாண்டா இருக்கணும், இப்படி தாண்டா ஃபிலிம் லாங்குவேஜ், இதுன்னு லைட்டிங் கீட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருவார். அவர் ஒரு பயங்கரமான டீச்சர். பாலுமேந்திர சாருக்கு அப்புறம் ராஜீவ் மேனன் சார் ஒரு சிறந்த டீச்சரு. ஸோ ஃபஸ்ட்டு ஷாட் அப்படின்னா மரியா வந்து ஃபஸ்ட்டு ஷாட் வந்து சூப்பர் தான். ஏன் ஃபஸ்ட்டு ஷாட் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வைக்கிறான் என்கிட்ட, என்னன்னா இவன் இப்படி வந்து டச்சில் ஷாட் வைக்கிறான்னா அங்கே இந்த பக்கம் இப்படி வரான். எனக்கு பயம் வந்துருச்சு, டேய் என்னடா பண்ணுறான் இவன், எப்படி இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபிலிம் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் குட், சூப்பர் ஒர்க், வெரி நைஸ். அவருமே அப்புறம் பாலாஜி அவரோட அந்த கலரிஸ்ட்டு நல்ல காம்பினேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த நைஸ் ஒர்க். பிரவீன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கோக் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் பிரவீன் கூட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக என்னை வேக்கியாக ஆக்கிட்டாங்க. பட் நல்லா இருந்துச்சு. ஃபிலிமோட மூடுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹூ ஒர்க், த லிரிக் ரைட்டர்ஸ். கார்த்திக் நேதா அவர் வந்து எனக்கு நிறைய ஹிட் பாடல்கள் எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கரமான நடிகர்கள். அவனுங்க எல்லாரும் டைரக்டர் ஆவானுங்களான்னு தெரியாது, சத்தியமாக ஆக்டர் ஆகிடுவானுங்க. எல்லாரும் ஆக்டர். பொம்பளை வேஷம் போடுவானுங்க, ஆன்டி வேஷம் என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஆனால் பயங்கரமாக நடிப்பில் பயங்கர ஆர்வமாக இருக்கானுங்க. எல்லாம் பெரிய ஆக்டர்ஸாக வருவீங்கடா உங்கள் டைரக்டரோட சேர்த்து. அடுத்த படம் அதிர்ச்சி சொன்ன மாதிரி ஹீரோ டைரக்டர் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கால்ஸ்லாம் வருது, மரியா என் ஃபோன்லாம் எடுப்பியான்னு தெரியல. நான் உனக்கு சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணேன். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு நீ சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணுவியா, இல்லை வந்து ரெட்டில் விட்டுட்டு போயிடுவியா ப்ளூடிக்கோட, அதுக்கெலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா பார்க்க. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் டு செல்வா. நாங்கள் நிறைய தங்கலான், வேட்டுவம் ரொம்ப சீரியஸான படம்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். ரொம்ப சீரியஸான படமாக வேலை செய்கிறார் செல்வா. கூப்பிட்டு ஜாலியாக கொஞ்சம் வேலை செய்ய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். இங்கே நீங்கள் ரொம்ப லெஜெண்டரியாக வேலை செய்கிறீங்க செல்வா, அதனால் நீங்கள் கூட ஜாலியாக நீங்கள் வேலை செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. என்னையே நிறைய இடத்துல அழ வச்சது இந்த படம் கண்டிப்பாக உங்களையும் அழ வைக்கும், சிரிக்க வைக்கும், உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஃபாதர் மொமெண்ட், இல்லை உங்கள் ஃபாதரை, இல்லை நீங்கள் ஒரு ஃபாதராக இருந்தால்
அந்த மொமெண்ட்டை உங்களை செரிஷ் பண்ண வைக்கும். கண்டிப்பாக இது ஒர்த்தான படம், நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். மூச்சு வாங்குதாப்பா அவர் பேசுனது. இல்லை எனக்கு வந்து கடகடன்னு பேசிட்டாரு, நம்ம என்ன பேசுறது இல்லை. நீ சொல்லுமா, என்ன வேணா சொல்லு. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அவன் பேசுனதுல போய் அதிர்ச்சி ஆயிட்டான். அதிர்ச்சி ஆயி ஸ்லோ மோஷன் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு அண்ணே நீங்களே அதிர்ச்சியில இருக்க மாதிரி தான் இருக்கீங்கண்ணே. இது தெரியுதுன்னு ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆனப்ப நான் அதிர்ச்சியில. சொல்லுமா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியாவில் அப்பா ஏதாவது கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்னேஷ் அண்ணா வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் எல்லைக்கிற நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தவொடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சீன் ஷார்ட் கொடுத்தாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி சொன்னார் விக்னேஷ் அண்ணா சொன்னார், நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ டேக்னாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னார். அதுலேருந்து இப்போ தொடங்கி மரியாதை அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு? அப்படி எல்லாமேனா? எனக்கு கூட பிறக்காத அண்ணன், ஒரு கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் அவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ் ஆகும். இதே துடிக்கிறது எனக்கு கேக்குது. அண்ணா என்ன மறந்துட போறானே பையன். படக்கு வெளியே வந்துட்டு போதுமா? மறந்துட போறாருப்பா. அதுதான் நான் தள்ளி நிக்கிறேன். கீழே விழுந்தாலும் விழுந்துரும் போல. சொல்லுமா. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் நினைச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல இங்கே நின்று பார்த்து நிற்பாங்க படத்தை நினச்சிருந்தேன். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்கேயும் அங்கேயும் ஓடி இருந்தாங்க. ரொம்ப துணுன்னு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தை ஒரு நிமிஷமும் ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட இங்கே உட்காரல. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜிவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுக்கு ரொம்ப ஃபேன் நானா. அவங்க எல்லா பாட்டு எல்லாமே பார்த்துருக்கேன். ரொம்ப ஃபேன் தான். உங்கள் எல்லா பாடமும் பார்த்துருக்கேன். நான் நினச்சேன் ஜிவி அண்ணா இருக்காரு, எப்படி பேசுறது, நம்ம ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகிறோமே கையில் நடந்துச்சு எனக்கு. ஆனால் அவர் என்ன சொன்ன, நான் எதுவுமே நான் பேசலை. அவரை கூப்பிட்டு எப்படி பாருங்க நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருந்தது பேசினாரு. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி ராஜ் படத்தை மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா போயிட்டு பாருங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. ஃபேமிலி படம், சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. சூப்பர்ரா தம்பி, சூப்பர். அத கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. அதான் எல்லாரும் வர்றீங்களா இல்ல மிரட்டறீங்களா? இப்படி மிரட்டனா எப்படி? நாங்கனா வந்து போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இன்ன வரைக்கும் நல்லா பேசினா கடைசில எங்கள இப்ப நீ தான் அதிர்ச்சியில இருக்க. பேர் அப்படியே மாத்திக்க. ஓகே. படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். எல்லாம் கண்டிப்பா மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா படம் எல்லாம் வெற்றியாடும். கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க மக்கள், நீங்க சப்போர்ட் தரணும். தேங்க்யூ. நல்ல கைத்தறி கொடுத்துங்க ரசூலுக்கு. தேங்க்யூமா. எஸ் மதுரை முத்தண்ணன் சொல்லுங்க. எத்தனை படங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம். முழுக்க இவ்வளவு பாசிட்டிவான ஒரு பேர் இருக்கு. டைட்டில் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா அது ஹேப்பி ராஜ். ஹேப்பி ராஜுக்கு மட்டும் இல்லை, படம் வர்ற கேபி வேலுவா இருக்கட்டும், கேபி லட்சுமியா இருக்கட்டும், கேபி ஹேமலதாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஹாப்பியாக இருக்கும். அதான் முக்கியம். நான் இங்கே இருக்கிற முகங்களும் சரி, பேருமே சரி பாருங்க. நம்ம ஜிபி பிரகாசம் அப்படின்னாலே ஒரு வெளிச்சம். ஏன்னா இவங்கெல்லாம் வாய்ப்பு கேட்டேன், நான் எப்படி அதுக்கடுத்து எனக்கு ஏதாவது டைலாக் வேணும்ல. கண்டிப்பா அதெல்லாம் மனப்பாடமா ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான் போல பூரா. நான் எல்லாரு பேரும் மிஸ் பண்ணாம சொல்லிட்டானே அப்படின்னு. அதே போல மரியா இளஞ்சலி, மரியாண்டாலே தூய்மை அன்புன்னு அர்த்தம். இப்படி தொடங்கின எல்லாமே பாசிட்டிவ். நாங்கள் முதல் நாள் ஷூட்டிங்கில் வந்தப்பயே என்ன பண்ணுறாங்க, என்னமோ பண்ணுறாங்களே, ஃபைனலைத்தான் தெரிச்சு என்னம்மா பண்ணுறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த பஞ்செல்லாம் நீங்கள் கைதட்டலைன்னா நான் எங்கே இதுக்கு மேலெல்லாம் நான் ஒரு பஞ்செல்லாம் யோசிக்க முடியாது சார். அதுக்கு இவ்வளோ விரக்தியாக உட்கார வேணாம். உண்மையிலே அவ்வளோ உண்மையிலேயே சொல்கிறேன். அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பார்க்குற மட்டும் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தோம் எல்லாமே பாஸ். நான் போனோடனே ஜிவி சார் கேட்பார், வாங்கண்ணே ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே, ஒரு டென்ஷனாக இருக்கேன், ஒரு விரக்தியாக இருக்கும், ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே அப்படின்வார். சொன்னோன்னே பரவாயில்ல, அதுக்கு அந்த விரக்தியே பரவாயில்ல அப்படின்வார். அங்கேருந்து தொடங்கும், அப்படியே தொடங்குவோம். ரொம்ப
ஒரு ஊமை வெளிகளில் ஒரு கிளை வருவாங்க, அது கடைசி வரைக்கும் அது எதுக்குன்னு தெரியாது. சந்திரமுகியில் ஒரு பாம்பு வரும், அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படத்தில் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம். அது எல்லாமே இங்கே தொடங்கின பேசுலேருந்து அதே போல மரியன் சார் வந்து முதல் நாள் கேரவனில் லான்ச்சிங் அன்னைக்கே என்கிட்ட அரை மணி நேரம் சூப்பர், உங்கள் காமெடியில் பிரமாதம், நீங்கள் ராமர் தானே அப்படின்னாரு. 3/4 மணி நேரம் கழிச்சு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் கவின் பிரதர் எனக்கு உண்மையிலே அவங்க நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி தான் இந்த முகங்களை பூரா பாருங்கள், இந்த பாசிட்டிவிட்டி தான் தேட்டரில் இருக்க போது. நாங்கள் எல்லாரும் இந்த டீமில் பார்த்தது பூரா என்னென்னா அத்தனை ஏடி இருந்தது இந்த படத்தில் தான். 3 நாளைக்கு ஏடியோட ஃபேமிலி வந்தாலே எங்களுக்கு போதும் தேட்டரில், அந்த அளவுக்கு பெரிய ஒரு டீமு. அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே 3 விஷயந்தான். மரியா டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து 3 விஷயந்தான். உழைப்பு, 2வது உழைப்பு, 3வது உழைப்பு. இந்த கைதட்டு நாங்கள் கோவப்படுன்றக்காக தட்டியிருக்கீங்க, இது உண்மையான விஷயம். நாங்கள் இருந்து பார்த்தது அவ்வளோ அன்பாக ரொம்ப லவ்வபுளாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.